அனைவருக்கும் வணக்கம். ஸ்டடி வித் மதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, இந்திய வரலாறுல முதல் தலைப்பான சிந்து சமவெளி நாகரிகம். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் மொத்தம் 4. மெசொப்பொட்டேமியா நாகரிகம் காலம் 3500லிருந்து 2000 வரைக்குமான காலகட்டம். சிந்து சமவெளி நாகரிகம் 3300லிருந்து 1900 வரைக்குமான காலகட்டம். எகிப்து நாகரிகம் 3100லிருந்து 1100 வரைக்குமான காலகட்டம். சீன நாகரிகம் 1700லிருந்து 122 வரைக்குமான காலகட்டம். ஸோ இந்த 4 நாகரிகங்களுமே என்ன அப்படின்னா, நதிக்கரை நாகரிகங்களா இருந்திருக்கு. அப்போ மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, குழுக்களா வாழத் தொடங்கி, சமுதாயங்களா மாறி, சமூகமா வாழ்ந்திருக்காங்க. ஏன் மக்கள் நதிக்கரை நாகரிகத்த நதிக்கரை ஒட்டி வாழ்ந்தாங்க? ஏன் இந்த 4 நாகரிகங்களையும் நம்ம நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, மக்கள் நதிய ஒட்டி வாழ்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மண் ரொம்ப வளமா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் குடிப்பதற்கும், கால்நடை வளர்ப்பதற்கும், வேளாண்மைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்தது. இந்த நதிகள் போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா ஹரப்பா. ஹரப்பாக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதற்கு பேர் புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பாவின் நகர இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் அப்படின்றவரு அவரோட நூல்ல விவரிக்கிறாரு. இந்த சார்லஸ் மேசன் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிஞ்ச ஒரு படை வீரர், ஆராய்ச்சியாளர் ஆவார் அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தானிலும், இந்தியாவிலும் வடமேற்கு பகுதிகளை பார்வையிடும்போது சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டார் அப்படிங்கிறாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். ஸோ எதில் சொல்லியிருக்காரு? அவரோட நூலில் குறிப்பிட்டிருக்காரு. 1856ல் பொறியாளர்கள் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அந்த நிலத்தை தோண்டும் போது அங்கே அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 1920ல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஹரப்பாவையும் மொகஞ்சதாரோவையும் அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1924ல் இந்திய தொல்துறை ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் அவர்கள் ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையான பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. இது ரெண்டுமே, அதாவது ஹரப்பா அப்படிங்கிறதும் மொகஞ்சதாரோ அப்படிங்கிறதும், இது 2 பகுதிகளும் ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஹரப்பாவிலையும் மொகஞ்சதாரோலையும் கண்டுபிடிக்கப்பட்ட மண் பாண்டங்களிடையே சிறிய அளவு வேறுபாடுகள் தான் இருக்குது. ஸோ ஹரப்பா மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகமாக இருக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. சரி, இந்த ஜான் மார்ஷல் யார் அப்படின்னா, இவருமே அந்த இடத்துல, அதாவது இவர் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை அகழாய்வு செய்கிறதுக்கான முக்கிய காரணமாக இருப்பார். எப்போ அகழாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1920ல் அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட கால வரையறை, ஸோ எந்த பகுதியில் இருந்துச்சு, எல்லை எப்படி, எந்த எல்லை பகுதிக்குள்ளே வருது அப்படின்னு பார்ப்போம். புவி எல்லை தெற்கு ஆசியா பகுதியில் வருது. காலப்பகுதி வெங்கல காலம். ஏன் இது வெங்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெங்கலத்திலான பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இது வெங்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். 3300லிருந்து 1900 வரைக்குமான காலகட்டம். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு 3 பிரிவுகளாக ஹரப்பா பிரிப்பாங்க. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, வீழ்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 காலகட்டமாக பிரிப்பாங்க. இந்த தொடக்க கால ஹரப்பா தான் 3300லேருந்து 2600 வரைக்குமான காலகட்டம். முதிர்ந்த ஹரப்பா 2600லேருந்து 1900 வரைக்குமான காலகட்டம். வீழ்ச்சி அடைந்த ஹரப்பா 1900லேருந்து 1700 வரைக்குமான காலகட்டம். ஆனால் இங்கே பொதுப்படையாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 3300லேருந்து 1900 வரைக்குமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலங்களை நம்ம எப்படி கணிக்கிறோம் அப்படின்னா, கதிரியக்க கார்பன், அதாவது C14 கார்பன் 14 அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் 14 அந்த வயது, அதை வச்சு தான் வயது கணிப்பை நம்ம முடிவு செய்கிறோம். ஸோ இந்த பொருட்கள், ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அந்த கார்பன் 14 இருக்கு இல்லையா, கார்பன் டேட்டிங்க்கு உட்படுத்தப்பட்டோம் அப்படின்னா அதனோட வயது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பொருட்களுக்கு. இதுவே ஒரு மரத்துண்டு இல்லை மரத்தினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னும் போது அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, டெட்ரா முறையை பயன்படுத்தி இந்த மரத்தோடைய அந்த உள்வெட்டை வச்சு இது எந்த காலம் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அடுத்ததா இதோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6ஆம் வகுப்பு புத்தகம். 9ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது. 11ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏன் இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, பரப்பில் 9ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் 6ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் 1.5 பில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பரப்பு அப்படின்னு கேட்டாங்க, உங்களுக்கு கொஷின் இருக்குது அப்படின்னா,
பரப்பில் 1.3 பில்லியன் அப்படின்னு இருந்தாலும் அது சரிதான். 1.5 பில்லியன் அப்படின்னு இருந்தாலும் அது சரிதான். ஸோ 1.3 to 1.5 பில்லியன் அப்படின்னு படிச்சுக்கோங்க படிக்கும்போது. நகரங்கள் எத்தனை நகரங்கள் இருந்துச்சு அப்படின்னா 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இருந்திருக்கு. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் நகரம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் நகரமயமாக இருந்துச்சா அப்படின்னா ஆமாம். சிந்து சமவெளி நாகரிகம் முதல் நகரமயமாக்கப்பட்ட நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேயா. இந்திய தொல்லியல் துறை. ஸோ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து எப்போ வந்து உருவாக்குனாங்க, இந்தியாவுக்குன்னு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எப்போ உருவாக்குனாங்க, யார் உருவாக்குனாங்க அப்படின்னா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதனோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தகவல் பேழை பார்ப்போம். வெங்கல காலம் என்பது மக்கள் வெங்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்தியதுக்காக இது வந்து என்ன சொல்கிறோம், வெங்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது முன்னாடியே இந்த பாயிண்ட் நான் சொன்னது தான். அடுத்ததான் என்ன அப்படின்னா ஸோ இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். ஸோ இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த இடம்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்புறம் இந்தியா இந்த 3 பகுதிகளை உள்ளடக்கி பரவி உள்ள ஒரு பரப்பளவு கொண்டது தான் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம். அப்போ இந்தியாவுக்குள்ளே ஒரு சில பகுதிகள் வந்து வரும், பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு சில பகுதிகள்லாம் வரும். பாகிஸ்தானில் எந்தெந்த பகுதிகள்லாம் வரும் அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இது 2மே வந்து பாகிஸ்தான் பகுதி சார்ந்து வரும். மீதி குஜராத்தில், ராஜஸ்தானில், ஹரியானாவில் ஸோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்குது. ஓகேவா. அது வந்து பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன். நகர நாகரிகம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சிந்து சமவெளி நாகரிகம் முதல் நகரமயமாக்கப்பட்ட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு. நகரமயமாக்கம். ஸோ இவங்க வந்து சிறப்பான நகர திட்டமிடல் வச்சுருந்தாங்க. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடுகள் இருந்திருக்கு. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட முன்னுரிமை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாயம் மற்றும் கைவினை தொழில்கள் திடமான அடித்தளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு தான். ஸோ இவங்களோட நகரம் வந்து எப்படி திட்டமிடப்பட்டது அப்படின்னா ரொம்ப ரோல் ஆகுது இல்லை, எப்படி திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னா 2 பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மேற்புற அதாவது மேல் நகர அமைப்பு, இன்னொன்று வந்து கீழ் நகர அமைப்பு. இந்த மேல் நகர அமைப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த மேல் நகர அமைப்பில் ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா உயரமான இது வந்து ரொம்ப உயரமான பகுதி. ஸோ அங்கே வந்து கோட்டை வந்து இருந்திருக்கு. நகர நிர்வாகிகள் வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய குளம், தானிய களஞ்சியம்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கே இருந்துச்சு அப்படின்னா மேல் நகர அமைப்பில் இருக்குது. அப்போ கீழ் நகர அமைப்பில் என்ன இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் மேட்டு பகுதியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிழக்கு பக்கம் அதாவது கீழ் இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கும், சமதளமாக இல்லை பரப்பளவு பெருசாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கும். அப்போ யார் இருப்பாங்க அப்படின்னா அங்கே மக்கள் வந்து வசிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் முன்னோடி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா மெஹர்கர். இதனோட காலம் வந்து 7000 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த மெஹர்கர் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடியது தான் இந்த மெஹர்கர். இந்த மெஹர்கரில் இருந்த மக்கள் யார் அப்படின்னா ஒரு நாடோடி இன மக்கள். இவங்களும் வேளாண்மை செஞ்சுருக்காங்க. என்னென்னலாம் வந்து பயிரிட்டிருக்காங்க அப்படின்னா கோதுமை, பார்லி இதெல்லாம் வந்து பயிரிட்டிருக்காங்க. கால்நடை வளர்ப்பில் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெஹர்கர் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து இங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்களோட நகரங்களில் 2 அமைப்புகள் இருக்குது, மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக அவங்களோட தெருக்கள், வீடுகள். இப்போ நம்ம இது பார்க்குறது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கீழ் நகர அமைப்புன்னு நீங்கள் மைண்டில் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தெருக்கள், வீடுகள். இவங்களோட தெருக்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தது அப்படிங்கிறாங்க. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும் வெட்டிக்கொள்ளும்படியும் இருந்தன அப்படிங்கிறாங்க. அதாவது 4x ஸ்ட்ரீட்னு இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஊர்லலாம் இப்போ நிறைய இடத்துல இருக்கும். இந்த பக்கம் நார்த்லேருந்து சவுத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு இருக்கும். அதே போல் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு இருக்கும். ஸோ ஜங்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அப்போவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாலைகள் அகலமாக இருந்திருக்கு, முனைகளை கொண்டதாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட சாலைகள் வந்து நாம் வந்து இப்போ 6-வே ரூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க அப்போவே வந்து 6-வே ரூட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய சாலைகள் வந்து 33 அடியும் சிறிய சாலைகள் வந்து 9 அடியும் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது இவங்க பயன்படுத்தக்கூடிய சாலைகள், வீடுகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சைடில் ஓரம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து நடைபாதை பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து கிணறுகள் இருந்திருக்கு, கழிவறைகள், குளியலறைகள் இருந்திருக்கு,
வீடுகள் வந்து சமதளம் இடப்பட்டு மேலடுக்கு அதாவது மாடி வீடுகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே இந்த லைனில் பார்ப்போம். அடுத்ததாக வந்து வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையதாக காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணறையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியல் அறையும் இருந்திருக்கின்றன அப்படின்றாங்க. இந்த வீடுகள்லாம் வந்து எதால் கட்டிருக்காங்க அப்படின்னா சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கூரைகள் பெரும்பாலும் சமதளமாக தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் அரண்மனையோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான எந்த ஒரு சான்றுகளும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக கழிவு நீர் அமைப்பு நம்ம அங்கே முன்னாடி பார்த்தோம். ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து குளியலறை கழிவறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. வடிகால் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. எல்லா வீடுகள்லையும் எல்லா நகரங்கள்லேயும் இந்த கழிவு நீர் வடிகால் அமைப்பு வந்து இருந்திருக்கு. எப்படி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. மேலே வந்து கல் தட்டைகளால் வந்து மூடி வச்சுருந்துருக்காங்க. மென் சரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி வந்து தேங்காமல் நிற்காமல் ஓடுறதுக்கு வந்து மென் சரிவுகள் கொண்ட அமைப்பாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திடக்கழிவு வந்து அப்படியே நிற்கிறதுக்கும் அந்த நீர் மட்டும் போகிறதுக்கு அதுக்கும் வந்து தனியாக வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு அந்த வடிகால் அமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா எதுவுமே வந்து வேஸ்ட்டாக அப்படி உள்ளே தேங்கி நின்றாமல் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கேப் வந்து இடைவெளி வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு வீடுகள் ஒவ்வொரு தெருக்களில் அந்த கீழ்வடி அதாவது எப்படி சொல்கிறது அண்டர் கிரவுண்டில் இப்போ போவோம் இல்லையா, பழுப்புலாம் வந்து வச்சு அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் அது பெரிய ஒரு வடிகால் டனல் இருக்கும், அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட தொழில்நுட்பம். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. ஸோ நான் சொன்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கு இங்கே புரிஞ்சிட்ருக்கோம். வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலம் முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. இவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றினன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடம் என்ன அப்படின்னா பெருங்குளம். ஸோ இந்த பெருங்குளம் எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ அப்படின்ற பகுதியிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பெருங்குளமானது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா செவ்வக வடிவத்தில் இருக்குது. ஓகேவா, நகரின் நடுவில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. நீர் கசியாமல் இருப்பதற்கான ஒரு பெரிய பழமையான கட்டுமான தளம் எது அப்படின்னா இந்த பெருங்குளம் அப்படின்னு சொல்லலாம். இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளன. நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு தரைத்தளத்துலேயும் சுற்றியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயற்கை தார் வந்து பூசியிருக்காங்க. வடபுறத்துலேயும் தென்புறத்துலேயும் குளிக்கிறதுக்கு செல்றதுக்கான படிக்கட்டுகள் வந்து இருந்திருக்கு. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் வந்து அதுக்கான அறைகள் வந்து வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய கிணற்றுலேருந்து நீரை இறைச்சி பெருங்குளத்தில் விடப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வந்து வெளியேற்றுறதுக்கான வசதியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குளத்தில் வந்து என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா குளம் இருந்திருக்கு. ஸோ நீர் கசியாமல் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய கட்டட இது அப்படின்னா அது வந்து இந்த குளம். ஸோ அதுதான் வந்து சான்று அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா தரைதளத்துலேயும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்லேயும் வந்து இயற்கை தார் வந்து பூசியிருக்காங்க நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு. தெற்குலேயும் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் குளத்தில் இறங்கி குளிக்கிறதுக்கான படிக்கட்டுகள் இருந்திருக்கு. 3 புறமும் வந்து அறைகள் வந்துருக்கு. இப்போ ஏதாவது வந்து ஈமச்சடங்குகள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த சடங்குகள் முடிச்சுட்டு உள்ளே வந்து குளிக்கிறாங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அப்படியே தேங்கி வச்சிட முடியாது இல்லையா. ஸோ அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கான வழி இருந்திருக்கு. ஸோ திரும்ப ரீஃபில் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே வந்து ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணத்துல வந்து தண்ணியை வந்து ரீஃபில் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து வெல் டக்காக வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தானிய களஞ்சியம். ஸோ பெருங்குளம் எங்கே பார்த்தோம், மொஹஞ்சதாரோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரப்பாவில் இருக்குது. செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குளம் வந்து என்ன அப்படின்னா நீர் கசியாமல் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய கட்டிட அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அடித்தளமிடப்பட்ட செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் பயிர் வச்சுருக்காங்க அப்படின்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு, ஸோ இதெல்லாம் வந்து பயிர் வச்சுருக்காங்க. இவங்க வச்ச பயிர் எல்லாத்தையுமே வந்து இவங்களோட தானிய களஞ்சியத்தில் வந்து சேமித்து வச்சுருக்காங்க. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த
கற்களால் வந்து கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த தலை வெடிப்புகளில் சிதறி கிடந்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததா ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட் பார்ப்போம். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி ஹர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்ப காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய மாபெரும் கட்டடங்கள் என்ன அப்படின்னா, மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம் கூட்ட அரங்கு. ஸோ கூட்ட அரங்கு இருந்திருக்கு, குளம் இருந்திருக்கு, தானிய களஞ்சியம் இருந்திருக்கு, கூட்ட அரங்குகள் வந்து இருக்குது. இதில் வந்து 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட பறந்து விரிந்த கூடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஸோ இவங்க வந்து ஹரப்ப மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக இருந்தனர் அப்படிங்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவைகள், அப்புறமா வந்து நிலத்தை அளக்கிறதுக்கான அளவுகள் குறிப்பிடப்பட்டுள்ள குச்சிகள், ஸ்கேலு. ஸோ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இப்போது, அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஸோ போக்குவரத்துக்கு சக்கரத்தினால் ஆன வண்டிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் அப்படிங்கிறாங்க. ஸோ மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெறுகிறது. அப்போது கடல் வணிகம் பண்ணியிருக்காங்க யார் கூட, இவங்களுக்கு முந்தைய காலமான, அதாவது சமகாலம் சொல்லலாமா. ஸோ இவங்களோட காலம் 3300, அவங்களோட காலம் 3500. அப்போ கொஞ்சம் ஈக்குவல்னு சொல்லலாமா. ஒரு 200 இயர்ஸ் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அவங்களோட வந்து கடல் வணிகம் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்கக்கிட்ட வந்து கப்பல் இருந்திருக்கு, கடல் வணிகம் வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து வெளியில் இருக்கக்கூடிய முத்திரைகள் தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஈரான், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளன அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஈரான், ஈராக் பகுதியெல்லாம் எந்த பகுதி, மெசபடோமியாவோட பகுதிகள். ஸோ இங்கே சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய முத்திரைகள் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய சுமேர் அப்படிங்கிற பகுதியில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் மெலுகா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன்கள் வாங்கியதாக நாரம்சின் அவருடைய காவியத்தில் வந்து குறிப்பிடுறாரு. இந்த மெலுகா அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களோட மொழியில் சிந்து வெளி அப்படிங்கிறது தான் வந்து மெலுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததாக பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பட்டத்தை போன்ற உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வெளி பகுதிகளிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ வணிகம் பார்த்தோம், போக்குவரத்து பார்த்தாச்சு, வணிகம் பார்த்தாச்சு. வணிகத்துக்கு அடுத்து கப்பல் கட்டும் தளம் பார்க்குறோம். ஸோ லோத்தல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய குஜராத் பகுதியில் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியதான் வந்து இந்த லோத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எங்கே இருக்கு இல்லையா, லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோத்தல் வந்து நீங்கள் 9th 11th போய் படிக்கும்போது இதில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ இந்த புக் முடித்த உடனே அடுத்த 9th புக் தான் பார்ப்போம். இங்கே இருக்கிறது வந்து பேசிக் கண்டென்ட், இதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்து 9th படிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த 6th 9th வந்து நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா 11th வந்து நமக்கு ஒரு ரிவிஷன் மெட்டீரியலாக இருக்கும். நீங்கள் அதை போய் நம்ம திரும்ப 11th படிக்கும்போது ரிவைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்குமே அப்படின்னு. ஸோ மொஹஞ்சதாரோவில் தலைவர் இங்கே என்ன அப்படின்னா, அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நெற்றியில் தலைப்பாகையுடனும் வலது கை மேல் பக்கத்தின் ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இங்கே ஒரு சிலை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே மொஹஞ்சதாரோவில் ஒரு மதகுரு சிலை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்குது, தலையில் வந்து பட்டை அணிஞ்சிருக்கு, தாடி மற்றும் தலைமுடி வந்து ஒழுங்குபடுத்த சீராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக அவருடைய இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் என்னென்னா, ஆண் பெண் இருவருமே வந்து அணிகலன்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. இது போன்ற வடிவமைப்பை அப்பகுதியில் உள்ள மக்கள் இன்றளவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர். ஸோ நம்ம இது முன்னாடியே பார்த்தோம், அவங்க ஸ்கேல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல். ஸோ அளவுகோல் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, குஜராத்தில் லோத்தல் பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுகோல் எதில் இருக்குது அப்படின்னா, தந்தத்தினால் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்லையே ரொம்ப சின்ன அளவுகோல் எது, சின்ன பிரிவை சார்ந்தது எது அப்படின்னா இதுதான். ஸோ லோத்தல்ல கப்பல் கட்டுமான தளம் வந்து இருக்குது. அங்கே தான் வந்து இந்த என்ன சொல்கிறது அளவுகோல் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு அப்படிங்கிறாங்க. ஸோ மொஹஞ்சதாரோவிலே இன்னொரு சிலை கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னா, மொஹஞ்சதாரோவில் ஃபஸ்ட்டு மதகுரு சிலை கிடைக்குது ஒரு கட்டிடத்தில். அடுத்ததாக வேறு என்ன கிடைக்குது அப்படின்னா, வெண்கலத்தினால் ஆன ஒரு பெண் மாது சிலை, அதாவது சிறிய பெண் சிலை வந்து கிடைக்குது. அது வந்து நடன மாது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இது முதல்ல பார்த்த சர் ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சிலை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு நம்புறதுக்கு அவர் ரொம்ப கடினமாக இருந்துச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா இது போன்ற உருவம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாக இருந்தன அப்படிங்கிறாரு. ஸோ அந்த சிலை வந்து அதாவது வரலாற்று காலத்துக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்றது வந்து அவரால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம். பாகிஸ்தானில் இன்றளவும் கொற்கை, வஞ்சி, தொண்டி, மாத்திரை, உரை, கூடலூர் இது போன்ற பெயர்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. கொற்கை மற்றும் பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளை காவிரி, பெர்னஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா மற்றும் பொருணைன்றது வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தாமிரபரணியை தான் வந்து தன்பொருணை அப்படின்னு சொல்லுவோம். ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிறாங்க. அப்போது தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது இருக்குமா, ஏதாவது லிங்க் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. அவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட எழுத்து முறை வந்து இன்றளவும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது வந்து திராவிட மொழியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது திராவிட மொழி தானா இல்லை வேறு ஏதாவது மொழியா அப்படின்றது வந்து இன்றளவும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவே போதும்ல, நான் இந்த ஊர் பெயர்களே வந்து அவங்களுக்கும் நமக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றது தெரியல. ஒன்று நம்ம அங்கேருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம இங்கேருந்து இடம்பெயர்ந்து அங்கேயும் போயிருக்கணும். ஏன்னா உலகம் முழுக்க போனது வந்து தமிழர்கள் தானே. சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்து சமவெளி எழுத்துக்களை இன்றளவும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சொன்னது தான். எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகள் நாம் நோக்க வேண்டியதாக உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், உடை வந்து என்ன அப்படின்னா, பொதுவாக இவங்க வந்து பருத்தி ஆடைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கம்பளி வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளே வந்து மோஸ்ட்டாக வந்து சம்மர் டைம்ஸில் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து ரெய்னியோ இல்லை வின்டர் டைம்லேயோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்பளி, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மெட்டீரியல்ஸ் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் வந்து நமக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நூல் வந்து பருத்தி இருக்குது அப்படின்னாலே நூல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நூலை சுற்றி வைக்கிறதுக்கான சுழல் அச்சுக்கள் வந்து வச்சுருந்துருக்காங்க. அந்த நூலை வச்சு நூற்கவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பும் அமைதியும். ஸோ இவங்கக்கிட்ட வந்து குடியிருப்புகள் தரை மட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏன்னா அவங்கக்கிட்ட படை இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. சில ஆயுதங்கள் மட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோரி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. 9th புக்கில் வந்து நம்ம படிப்போம். அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடன் ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்வின் மூலம் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் வந்து ஜுவல்ஸ், அவங்களோட அந்த நகர வாழ்க்கை அப்படின்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் டவுன் சைடாக, இப்போ நம்ம சொல்லுவோம்ல டவுன் சைடில் இருக்காங்க, சிட்டி சைடில் இருக்காங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் தான் வந்து அவங்களோட நிலையை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. மோஸ்ட்டாக அவங்கக்கிட்ட எந்த ஒரு அரசர் இருந்ததுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. கோட்டைகளோ அந்த அரண்மனைகளோ, அந்த மாதிரி கோட்டை இருந்திருக்கு, பட் அரண்மனை இருந்ததுக்கான எந்த ஒரு சான்றுகளும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு போர் தொழிலும் எதுவும் கிடையாது. வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்கு போல். ஸோ அடுத்ததாக வந்து அணிகலன்களில் வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி தான் ஆண் பெண் இருவருமே வந்து ஆபரணங்கள் விரும்பி அணிந்திருந்தார்கள்.
என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கழுத்தணிகள். ஸோ கழுத்துக்கு போடுறது, கையணிகள், கையணிகளில் வளையல்கள், மோதிரம், காதணிகள், காலணிகள், இந்த கொலுசு அந்த மாதிரி எதனா வரும்னு நினைக்கிறேன். முதலியவற்றை அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தங்கம், சங்கு, செம்பு, சுடுமண். ஸோ இதனால் ஆன அணிகலன்கள்லாம் வந்து செய்யப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கம் தெரிஞ்சிருக்கு, வெள்ளி தெரிஞ்சிருக்கு, தந்தத்தில் கூட வந்து நகை செஞ்சு போட்டிருக்காங்க. சங்கு, செம்பு, சுடுமண் இது எல்லாத்துலேயும் வந்து நகை வந்து செஞ்சு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு மெட்டல் என்ன அப்படின்னா, இரும்பு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி குதிரை வந்து தெரிஞ்சிருக்காது. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்னீலியன் மணி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க அன்றைக்கி யூஸ் பண்ண அதே அணிகலன்கள் தான் நாம் இன்றைக்கும் யூஸ் பண்ணுறோம். கழுத்துக்கு செயின் போடுறோம், கைக்கு வந்து பிரேஸ்லெட்டு, வளையல், மோதிரம் அதெல்லாம் போடுறோம், காதுக்கு கம்மல் போடுவோம், காலணிகள் பயன்படுத்துகிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளும் இன்றளவும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஸோ அவர்களை நிராகரித்தது யாரா? நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் என்னென்னா அவர்களை நிர்வகித்தது யார்? லைட்டாக ஒரு மாதிரி கேர் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தின் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார அமைப்பு இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள். ஏன்னா எல்லாத்தையும் நாமளே பார்த்துக்க முடியாதுல்ல. இப்போ நாம் இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஊருன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அந்த ஊரை பார்த்துக்கிறதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஊருக்கு தலைவர் வேணால் இருந்திருக்கலாம். பட் ஆனால் நாட்டுக்கு அரசன் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. அதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்கள் வந்து நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து அவங்களோட தொழில்கள் என்ன அப்படின்னா, வேளாண்மை பண்ணியிருக்காங்க, கைவினை பொருட்கள், பானை வனைத்தல், அணிகலன்கள் செய்தல் இதிலெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினையாளர்கள் இருந்துள்ளனர் அப்படிங்கிறாங்க. கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது அப்படிங்கிறாங்க. சக்கரத்தை பயன்படுத்தி பானை செய்கிறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மண்பாண்டங்கள். ஸோ மண்பாண்டங்களில் வந்து என்ன அப்படின்னா, சக்கரங்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. அது வந்து தீயில் சுடப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுமே வந்து சிவப்பு நிறம் தான். ஆனால் அந்த கருப்பு டிசைன் போடுறோமா அப்படின்னா அது கிடையாது. ஸோ இவங்களை நம்ம எப்படி கம்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளோட கம்பேர் பண்ணிக்கணும். சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் நம்மளோட கம்பேர் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். கொஷின் எதனா ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கூட அது நம்மளை கம்பேர் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்டாக இருக்கும், டக்குன்னு எடுக்கிறதுக்கு கனெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து அங்கு கிடைக்கப்பட்ட உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடன் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட கொஞ்சம் எக்ஸாக்டாக இன்னும் நிறைய இருக்கிற விஷயம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா 9th புக்கில் இருக்கும். நான் பின்னாடி போகும்போது அதையும் பார்ப்போம். சமய நம்பிக்கை. இவங்களோட வழிபாடு தலங்கள் எதுவும் இருந்ததாக வந்து இல்லை. ஸோ இவங்க என்ன வழிபட்டிருக்காங்க அப்படின்னா, அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்து சமவெளி மக்கள் தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கலைத்திறன் என்னென்ன பொம்மைலாம் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பொம்மை வண்டிகள், தலையையும் கைகளையும் ஆட்டக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துக்கள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவை கிடைத்துள்ளன அப்படிங்கிறாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகத்துக்கு நடந்தது என்ன? எதனால் ஹரப்பா நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா, ஆற்றங்கரையில் உள்ள அதன் நகரங்களின் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ஸோ வெள்ளப்பெருக்கு வந்ததுனால அந்த நகரம் வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைனா சுற்றுச்சூழல் மாற்றம் அடைஞ்சிருக்கலாம், ஏதாவது படையெடுப்புகள் நடந்திருக்கலாம், இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகளை அழித்தல், தொற்றுநோய் பரவுனதுனால கூட இந்த பகுதி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முதல் எழுத்து வடிவம் பெற்றது வந்து எது அப்படின்னா, சுமேரியர்கள் தான் முதல் எழுத்து வடிவம் பெற்றாங்க அப்படின்றாங்க. இந்த சுமேரியர்கள் எங்கே வருவாங்க அப்படின்னா, மெசபடோமிய நாகரிகத்தில் ஒரு 4 பேரரசு இருக்கும். அதில் ஒரு பேரரசு தான் வந்து சுமேரிய பேரரசு. ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பனின் கதிரியக்க ஐசோட்டாப்பான கார்பன் 14ஐ பயன்படுத்தி ஒரு பொருளின் வயது அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மீள்பார்வை.
ஸோ இந்த பகுதி எங்கெல்லாம் வந்து பரப்பளவில் எந்த அளவுக்குலாம் வந்து இருந்துச்சு அப்படின்றது இந்த 4 இடங்கள் இந்த 4 பகுதியில் இருக்கு இல்லையா? அதாவது கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதே போல் 9த்லேயும் வந்து இருக்கும். நீங்கள் மோஸ்ட்டாக அதை பார்த்துக்கோங்க. இதையும் பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து 9th லெசன். ஸோ 1/2 அன் ஹவர் தான் இருக்குது. அது ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம்.